வழக்கத்தை மாற்றிய ஒரு நாள், கிரிஷ் ஒரு 14 வயது சிறுவன். அவன் தினமும் பள்ளிக்குச் சென்று வரும், ஆனால் உடல் ருச்சியை பற்றி பெரிதாக கவலைப்படாமல் அதிக நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடுவதில் ஈடுபட்டிருந்தான். உணவில் அடிக்கடி ஜங்க் உணவுகளையே தேர்வு செய்யும் அவன், திடீரென உடலசதி மற்றும் ஏதோ ஓர் அலுப்பை உணரத் தொடங்கினான். ஒரு நாள் பள்ளியில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் அவன் கலந்து கொள்ள முயன்றபோது, சிறிது ஓடிவிட்டவுடன் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அவன் இடது பக்கம் அமர்ந்து விட்டான். இதைக் கண்ட ஆசிரியர் ரவி சார் அவனிடம் அமைதியாக பேசினாரோடு உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை பற்றியும் விளக்கினார். கிரிஷ், நாம் தினமும் உடலுக்கு தேவையான இயக்கத்தை வழங்காவிட்டால் அது மெதுவாக பலவீனமடையும். உடல் உறுதி என்பது நமக்கு மிக முக்கியமானது. உடற்பயிற்சி மட்டுமல்ல, உணவும் சரியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த வார இறுதியில் கிரிஷ் தனது தந்தையுடன் அருகிலுள்ள பூங்காவிற்கு சென்று சிறியதாக ஓடத் தொடங்கினான். முதல் சில நாட்கள் கடினமாக இருந்தாலும் மெதுவாக அவன் அதனை ரசிக்கத் தொடங்கினான். தினமும் சிறிது நேரம் ஓடுதல், சைக்கிள் ஓட்டுதல், சில நேரங்களில் யோகா செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டான். ஒரு மாதத்திற்குள் அவன் உணர்ந்த மாற்றம் அவனை ஆச்சரியப்பட வைத்தது. அதிகாலை எழுந்ததும் உடல் உற்சாகமாக இருந்தது. பள்ளியில் மனதில் கவனம் கூட அதிகரித்தது. ஒரு நாள் மீண்டும் நடந்த விளையாட்டுப் போட்டியில் இந்த முறை அவன் உற்சாகமாக பங்கேற்று வெற்றி பெற்றான். நீங்கள் கூறியது உண்மை சார், உடற்பயிற்சி எனக்கு பலம் கொடுத்தது என்று கிரிஷ் ரவி சாரிடம் மகிழ்ச்சியுடன் கூறினான். இந்த நிகழ்வு கிரிஷின் வாழ்க்கையை மாற்றியது. இனிமேல் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உறுதிப்பாட்டோடு அவன் தினமும் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினான். முன்னோட்டம்: உடற்பயிற்சி செய்யத் தொடங்குவதற்கான முதல் கட்டம் சிறியது, எனினும் அதன் விளைவுகள் மிகப்பெரியது. தினமும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு உடல் இயக்கத்தில் ஈடுபடுவோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குவோம்